பிதா குமாரனிடத்தில் அன்பாக இருந்து இந்த உலகத்தை நியாயந்தீர்க்கும் அதிகாரத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார். குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிரோடு எழுப்பி பாவத்தை அழிக்கவும் மாம்சத்தை ஜெயிக்கவும் மரணத்தை வெல்லவும் செய்கிறார். இது எப்படி என்று விளக்கமாக பார்க்கலாமா? 3 சிலுவைகள் அதை விளக்கமாக நமக்கு காண்பிக்கின்றன. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது அவரோடு கூட 2 திருடர்களும் அறையப்பட்டார்கள். அவர்களில் ஒருவன் அவரை கிண்டல் செய்தான், மற்றவனோ அவரை நீதிமானாக பார்த்தான். அவருடைய இரக்கத்திற்காக மன்றாடி கேட்டான். இயேசுவும் அவன் அன்றிரவு அவரோடு பரதேசில் இருப்பான் என்றார். அங்கு நின்றிருந்த 3 சிலுவைகளில் இயேசுவை புறக்கணித்த ஒரே ஒரு காரணத்திற்காக ஒரு சிலுவை புறக்கணிக்கப்பட்டது. மற்றொரு சிலுவையோ அவரை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் இயேசு தொங்கிய சிலுவையோ அவர் பிதாவின் சித்தப்படி நடந்ததால், அவர் கீழ்ப்படிந்திருந்தபடியால் வெற்றிகரமாக இருந்தது. இயேசு யாரையும் புறக்கணிக்கவில்லை. முதலாம் திருடன் இயேசுவை புறக்கணித்ததால் புறக்கணிக்கப்பட்டான். ஆனால் மற்ற திருடன் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு காரணம் அவன் அவரை நேசித்த ஒரே காரணத்திற்காக. நாம் அவரை நேசிக்கிறோமா அல்லது அவரை புறக்கணிக்கிறோமா என்பதை பொறுத்தே நம் ரட்சிப்பும் இருக்கிறது. உண்மையில் நம் பரிசுத்தமோ அல்லது நீதியான நற்கிரியைகளோ நாம் ஏற்றுக்கொள்ளப்பட காரணமாகாது. அந்த திருடனுடைய தகுதியால் அல்லது அவனுடைய பிரயாசத்தின் பலனினால் அவன் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இயேசுவை அவன் நேசித்து ஏற்றுக்கொண்ட ஒரே காரணம்தான் அவன் பெற்ற தகுதி. இயேசுவுக்கு என்னென்ன தகுதியுண்டோ அத்தனையும் இந்த திருடனுக்கும் கிடைக்கிறது. அவன் அதற்காக ஒரு கிரியையும் செய்யாதிருந்தும் அவை அனைத்தும் இவனுடையதாகிறது. இவன் அடைகிற பலன்கள் அனைத்தும் அவன் கிரியைகளினால் உண்டானதல்ல. அவை அனைத்தும் இயேசுவின் பிரயாசத்தின் பலன்களினால் இவனுடைய கணக்கில் வருகிறது. இயேசு பாடுபட்டு கீழ்ப்படிந்ததால் அவர் பரதேசில் நுழைகிறார். ஆனால் இவனோ அதே போல கீழ்ப்படிந்த வாழ்க்கை வாழ்ந்தது போல கணக்கிடப்பட்டு பரதேசில் நுழைகிறான். இந்த திருடன் அவருடைய பிரயாசத்தின் பலன்களை அனுபவிக்கிறான். ஆம், முழுக்க முழுக்க இலவசமாக அவர் பிரயாசப்பட்டார். அதன் பலன்களோ இந்த திருடனுக்கு செல்கிறது. இவனிடம் மேற்கொண்டு எதுவும் கேட்கப்படாது. நம்மை இப்படியாக ரட்சிக்கிற இந்த தேவன் எப்படிப்பட்டவர் பார்த்தீர்களா? நம்மை ரட்சிக்க அவருடைய நீதி ஒன்றே போதுமானது. அவரை புறக்கணித்த திருடனால் அந்த பிரதேசில் பிரவேசிக்க முடியவில்லை. கவனியுங்கள், அவன் செய்த பாவங்களுக்காக அவனுடைய மரணம் நேரிடவில்லை. அவரை புறக்கணித்த ஒரே காரணத்திற்காக அவனுக்கு மரணம் நேரிடுகிறது. அவருடைய நீதியின் பலன்கள் இவனுக்கு கிடைக்கவில்லை. அறியாமை இவனுடைய கண்களை மறைத்துவிட்டது. இயேசுவினால் இவனுக்கு கிடைக்க இருக்கிற பலன்களை இவன் அறியவில்லை. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து சரியான அறிவிருந்தால் இந்த அரிய வாய்ப்பை இழந்திருக்க மாட்டான் அல்லவா? ஆம், நாம் எல்லோரும் மரணத்துக்கு பாத்திரவான்களாக இருந்தாலும் நம்மை நீதிமான்கள் என கணக்கிட்டு அவர் நம்மை ஏற்றுக்கொண்டுள்ளாரே. எப்படிப்பட்ட தேவன் இவர் என இப்போது உங்களுக்கு புரிகிறதா? தேவனுடைய கோபமும் நாம் செய்த அநேக பாவ செயல்களின் பலன்களினால் உண்டானதல்ல. அவை ஏன் நம்மேல் வருகிறது என்றால், இந்த அற்புத ரட்சிப்பின் திட்டத்தை அறியாததினால் மட்டுமே நமக்கு நேரிடுகிறது. அதாவது நம்மில் ஒருவனும் அவனுடைய நீதியான கிரியைகளின் நிமித்தம் ரட்சிக்கப்படுவதில்லை. இதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அவருடைய நீதியின் பலன்கள் அனைத்தும் அப்படியே நமக்கு கொடுக்கப்படுகின்றன. இந்த நீதிகள்தான் நம் தகுதிகள். அவரை நேசிக்கிற ஒவ்வொருவனுக்கும் இவை கொடுக்கப்படுகின்றன.
இனி மேற்கொண்டு எதுவும் கேட்கப்படுவதில்லை. அப்படியானால் இனி நாம் தொடர்ந்து பாவம் செய்யலாமா? இல்லை. அவரால் பாவம் செய்ய முடியாது. ஆகையால் நம்மாலும் தான் இனி பாவம் செய்ய முடியாது, ஆகையால் கூடாது. அவர் நம்மிலிருந்து கிரியை செய்கிறபடியால் நாம் செயல்படுகிறோம். சகல கிரியைகளையும் அவரால் செய்கிறோம். அவர் நம் மூலமாக வாழ்கிறபடியால் நாம் வாழ்கிறோம். ஆகையால் தெளிவான நிச்சயம் நமக்கு இப்போது உண்டாகி இருக்கிறது. அவரால் நீதி மட்டும்தான் செய்ய முடியும் என்றபடியால் நாம் எந்த சூழ்நிலையிலும் நீதியை மட்டும்தான் செய்ய முடியும். நாம் இனி நீதிக்கு அடிமைகள், ஒருபோதும் இனி பாவத்திற்கு அடிமைகள் அல்ல. இதன் பலங்கள் என்ன தெரியுமா? ஒருபோதும் நாம் இனி பாவிகள் அல்ல, நீதி செய்கிற நீதிமான்கள் மட்டுமே. ஒருபோதும் பெருமையோ வஞ்சகமோ கடினமான இருதயமோ இரக்கமின்மையோ அடங்காத நாவோ மூர்க்கமானதோ கட்டுக்கடங்காத கோபமோ துர்க்கிரியைகளோ தூஷணமோ விரோத மனப்பான்மையோ கோள் சொல்வதோ எதுவும் நம்மிடம் காணப்பட முடியாது. நாம் அற்பமானவர்களாக இருந்தாலும் பலவீனர்கள் அல்ல. நாம் எளியவர்களாக காணப்பட்டாலும் நம்பிக்கையற்றவர்கள் அல்ல. இந்த மாற்றங்கள் எல்லாம் எப்படி நம்மிடம் உண்டாயின தெரியுமா? அவர் நம்மிடம் பிழைத்திருக்கிற ஒரே காரணத்தினால் மட்டுமே. நாம் நம்மில் இல்லாமல் மறைந்தே போய்விட்டோம். நம்முடையதென்று இனி ஒன்றும் கிடையாது. மேலும் நம்மிடம் தீமை காணப்பட முடியாது. ஆமாம், இனி ஒருபோதும். இனி நடைமுறையில் நீதியானவைகளை நாம் வெறுப்பதும் இல்லை, அக்கிரமங்களை நேசிப்பதும் இல்லை. இதுதான் பரதேசு. நம் மரணத்துக்கு பின் சம்பவிக்கிற பரதேசு ஒன்று நமக்கு தேவையில்லை. அவருடைய நீதியின் பலங்களோடு மட்டும் நின்று விடுவதில்லை. அவர் நம்மை கொண்டு வாழ்வதால் மேலும் மேலும் பலவித நீதிகள் நற்கிரிகள் நம்மிடம் நடத்தப்படுகின்றன. நாம் இல்லாது போனோம். நாம் செயல்பட முடியாதபடி மறைந்தே போனோம். அவரே நம்மிலிருந்து செயல்படுகிறாரே. இதுதான் பரதேசு. அவர் நீதி நமக்காக கணக்கிடப்படுகிறது என்பதை ஏற்றுக்கொள்வது மிக மிக எளிது. ஆனால் கடினமானது எது என்றால் அவரை நமக்காக வாழ விட்டுவிட்டு நாம் விலகிக் கொள்வதுதான் மிகவும் மிக கடினமானது. சத்தியம் நம்ப முடியாதபடி மிகவும் பெரியதாக இருக்கிறது. அது நம்மை பிரமிக்க வைத்து ஆச்சரியப்படுத்துவதால் நம்மால் அதை எளிதாக நம்ப முடியவில்லை. ஒருவேளை மனதளவில் அதை ஒத்துக்கொண்டாலும் முழுமையாக அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. இது நம்முடைய அறிவின் ஆற்றலுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. அவர் நம்மிலிருந்து நமக்காக வாழ்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்வது முடியாத ஒன்று. அவருடைய தகுதிகள் அனைத்தும் நமக்காக கொடுக்கப்பட்டது என்பதை எளிதாக நாம் ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் இதற்கு முன் நம்மிடம் காணப்பட்ட அனைத்து தீமைகளும் ஒரே அடியாக இல்லாமல் போனது என்பதை ஏற்றுக்கொள்வது முடியவே முடியவில்லை. ஒரு தீமையும் நம்மிடம் காணப்படவே முடியாதா? நம்ப முடியவில்லை. இந்த ரட்சிப்பை புரிந்து கொள்ள போதுமான புத்தி இல்லை நமக்கு. அவ்வளவாக நாம் விடுதலை ஆகிவிட்டோமா? ஐயோ, இது எப்படி? இந்த காரணத்தினால்தான் நம்மால் விசுவாசிக்க முடியவில்லை. அவர் தருகிற பரதேசு நம் புத்திக்கு எட்டவில்லை. அவருடைய ஞானம், நீதி, பரிசுத்தம், விடுதலை மட்டுமே நம்மிடம் இனி காணப்பட முடியும். இதை ஏற்றுக்கொண்டாலும் நம்மால் இதை பிடித்து கொண்டு நடக்க முடியவில்லை. அவரளவு பரிசுத்தமா? அது எப்படி? அவரளவு ஞானமா? முழுமையாக தார்மார்கள் மதியினங்கள் அற்றவனாக ஆகிவிட்டேனா நான்? ஐயோ ஐயையோ, இது எப்படி? கிறிஸ்து எனக்காக பிழைத்திருக்கிறார் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. ஆனால் அதை அப்படியே பற்றி பிடித்து கொள்ள முடியவில்லை. நான் தான் இன்னமும் பிழைத்திருக்கிறேன் என எளிதாக எண்ணிக்கொண்டு வழுகி விலகி விடுகிறோம். நம் மூளையால் முழுங்க முடியாதபடி சத்தியம் அவ்வளவு பெரியதாக இருக்கிறது. நம் சிந்தனையின் ஆற்றல் மிக மிக சின்னது. மாறாக நாம் புதிதாக ஒன்றை உருவாக்கி விடுகிறோம். பாருங்க, இது நமக்கு மிகவும் எளிது. நாம் நீதியாக நடக்க மிகவும் பிரயாசப்படுகிறோம். வனாந்தரத்திலே அவர்கள் பொற்கண்டுகளை உருவாக்கி
திரும்ப எகிப்துக்கு செல்ல முயற்சி செய்வது போல நாக்கை மிகவும் பிரயாசப்பட்டு கட்டுப்படுத்தி பார்க்கிறோம். நம் கிரியைகள் ஒவ்வொன்றுக்காகவும் மிகவும் கவனமாக மனம் திரும்புகிறோம். எப்போதும் ஜெபிக்கிறோம். இந்த தேவன் நம் விஷயத்தில் தலையிடாவிட்டால் சரி, நாம ஒரு தேவனை கண்டுபிடித்து உருவாக்கி விடுவோம். சிம்பிள், அவ்வளவுதான். அவர் நம்மை நாம் விரும்புகிறபடி நடத்தட்டும். நம்மால் சத்தியத்தை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாதபடியால் நாம ஒன்றை உருவாக்கி விடுகிறோம். பழைய ஏற்பாட்டில்தான் நாம் தேவர்களை உருவாக்கினோம். ஆனால் இன்றோ தேவனுடைய சத்தியத்தை முழுமையாக நாம் மாற்றாவிட்டாலும் நம்மால் முடிந்தவரை மாற்றிவிட்டோம். ஆனால் உண்மை என்னவெனில், ஒருவனும் தேவனுடைய சத்தியத்தை சிறியதான ஒன்றை கூட கூட்டவும் கூடாது, அல்லது சிறியதான ஒன்றை நீக்கவும் கூடாது. உண்மையில் வேறொரு சத்தியம் இல்லை. நம்மால் சத்தியத்தை பற்றி புரிந்து கொள்ள முடியாதபடியால் தேவ சத்தியத்தை பொய்யாக்கலாமா? வேறொரு சத்தியத்தை கண்டுபிடிக்கலாமா? அவர் சத்தியத்தை விசுவாசிக்கும்படிக்கு தேவனுடைய உதவியை நாடுவதே சரியான தீர்வாக இருக்கும். கிறிஸ்து நமக்காக வாழ்கிறார் என்பதன் அர்த்தம், நமக்காக நம் சிந்தனையை செயல்படுத்துகிறார், நம் கிரியைகளையும் ஆண்டு நமக்காக செயல்படுத்துகிறார். இதன் பலன்கள் நீதியானவை மட்டுமே. இவைகளில் எவ்வித மாற்றமும் உண்டாக வாய்ப்பே இல்லை. நாம் நீதிக்கு அடிமைகள். ஆம், இனி காலத்துக்கும் நிரந்தரமாக. எம்மாம்பெரிய மாத்திரை தொண்டையில் சிக்கிக்கிச்சு முழுங்க முடியல. ஆனாலும் இதில் ஒரு பிரச்சனை இருக்கிறது. இன்னமும் நமக்கு சுயசித்தம் உண்டு. விரும்பினால் பாவம் செய்யலாம். ஜீவனுக்கு ஏதுவான நீதிக்கோ மரணத்துக்கு ஏதுவான பாவத்திற்கோ எதற்கு அடிமையாக இருக்க ஒப்புக் கொடுக்கிறோமோ அதற்கே நாம் அடிமைகள் என்பதை அறிய வேண்டும். இப்போதும் நம் நிலை ஆதாமின் நிலைதான். பாவத்திற்கு இடம் கொடுத்தால் மரணமும், பாவமன்னிப்பல்ல, பாவத்துக்கு இடம் கொடுத்தால் மரணமும், நீதிக்கு இடம் கொடுத்தால் நித்திய ஜீவனும் பலனாக கிடைக்கும். ரோமர் 6:23. எதற்கு அடிமையாக ஒப்புக் கொடுக்கிறோமோ அதற்கே அடிமைகள் நாம். ரோமர் 6:16. ஆதாமிற்கு கொடுக்கப்பட்ட சுயசித்தம் இன்று நமக்கும் இருக்கிறது. நிச்சயமாக இந்த எளிய சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ளாத பட்சத்தில் நாம் எளிதாக கிறிஸ்தவ மதத்தின் பாரம்பரியங்களால் விழுங்கப்படுவது தவிர்க்க முடியாது. அப்போது நாம் தொடர்ந்து மனம் திரும்பிக் கொண்டே இருப்போம், தொடர்ந்து சரி பண்ணி கொண்டே இருப்போம். இது தவிர்க்க முடியாத ஒன்று.